இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த சனிக்கிழமையும் இவ்விதமாக தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும்படியாக நாம் இணையத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் கொடுத்த இந்த பெரிய தருணத்திற்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தொடர்ந்து இவ்விதமாக இந்த பைபிள் ஸ்டடியை இன்ட்ரெஸ்டடா அவளோடு கூட சின்சியராக ஆர்கனைஸ் பண்ணி கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். எனக்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. உங்களோடு கூட இணைந்து தேவனுடைய வார்த்தையை ருசிக்கத்தக்கதாக தேவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய மகிமையை காணத்தக்கதாக எனக்கும் ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆகையினாலே உங்களுக்கு நான் மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஒரு சிலர் தொடர்ந்து இந்த வேத ஆராய்ச்சி வகுப்பை ஃபாலோ பண்ணத்தக்கதாக இந்த வேத பாடங்களினாலே ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் காரணமாக இருக்கிறபடினாலே உங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். தேவன் தாமே உங்களுடைய பிரயாசங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. எனக்கும் கர்த்தர் கொடுத்து வருகிற பலனுக்காக எனக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்காகவும் மிகுந்த நன்றி உள்ளவனாக நான் இருக்கிறேன். இந்த வாரத்திலும் நம்ம ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தை நாம தொடருவோம். அதிலே 21வது வசனத்தினுடைய முதல் பகுதியை இந்த நாளிலே விட்டு நம்ம 2வது பகுதிக்கு செல்கிறோம். அநேக மாதங்களாக, ஒருவேளை என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த ஒரே ஃப்ரேஸ் அல்லது ஒரே ஒரு சொற்றொடர் 21வது வசனத்தினுடைய முதல் பகுதியையே தொடர்ந்து தியானிக்க தேவனாகிய கர்த்தர் வழி நடத்தினார். அது ஒரு சொற்றொடரை இவ்வளவு காலமாக பண்ணியிருக்கிறோம் என்பதிலே ஒன்றும் பெரிய ஒரு சாதனை போல அல்ல. ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணம் எப்பொழுதாவது வந்தாலும் கூட, அருமையானவர்களே, அந்த எண்ணம் பாவமான எண்ணம் தான், பாவமான சிந்தனை தான். ஆனால் இது எவ்வளவு தூரம் முக்கியமான ஒரு காரியம். தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்கிற காரியம் இந்த சுவிசேஷத்திலே, கிறிஸ்தவ சுவிசேஷத்திலே எவ்வளவு ஒரு முக்கியமான இடம் பெறுகிறது என்பதை இது காண்பிக்கிறது. இவ்வளவு நாள் பண்ண வேண்டும் என்று நானும் நினைக்கல. தேவனாகிய கர்த்தர் அப்படி வழிநடத்தி கொண்டு போனார். ஆனால் இன்றைக்கு நம்ம அடுத்த பகுதிக்கு செல்லுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து நாம கொஞ்சம் வேகமாக அடுத்தடுத்த காரியங்களுக்கு செல்லுவோம். ஏனென்றால் ஒருவேளை ஒரு சிலர் நிச்சயமாக ரோமருக்கு எழுதின நிருபத்தின் படிப்பு அல்லது ரோமருக்கு எழுதின நிருபத்தின் ஆதாரத்திலே பைபிள் ஸ்டடி என்று சொல்லும் போது அது மிகவும் முக்கியமான ஒரு நிருபமாச்சே. இதை நாம் இணைந்து கற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பவர்களுக்கு ஒருவேளை இது ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு சித்தமானால் இனி இவ்விதமாக நாம ஒரே சொற்றொடரிலே அல்லது ஒரே பகுதியிலே அதிகமாக நிற்க மாட்டோம் என்று நினைக்கிறேன். ஜெபத்தோடு தொடர்ந்து பங்கு பெற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய நோக்கத்தை மாத்திரம் அவர் நம்மிலே நிறைவேற்றுவாராக. இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் அறிந்திருக்கிறோம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற 4 சுவிசேஷங்கள் சுவிசேஷத்தின் நாயகராகிய அல்லது சுவிசேஷமாக இருக்கிற, நற்செய்தியாக இருக்கிற கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, அவருடைய வாழ்க்கை சரித்திரம் அல்லது இந்த சுவிசேஷம் என்கிற தேவ மனிதர் அந்த சுவிசேஷத்தை செய்து முடித்த அந்த காரியம் அல்லது அந்த தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து மனிதனாக பிறந்து வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து
பரமேறின இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிற அந்த சுவிசேஷ புத்தகங்களிலே அந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை தவிர்த்து இந்த சுவிசேஷமாகிய கிறிஸ்து அல்லது இந்த சுவிசேஷம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மாற்றங்களை உண்டாக்குகிறது, எந்த விதத்திலே அது செயல்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக, அல்லது இதை இவ்விதமாக சொல்லலாம் the interpretation of the gospel. ஒரு விதத்திலே பார்த்தால் எல்லா நிருபங்களும் இந்த சுவிசேஷமாக வாழ்ந்த கிறிஸ்து அல்லது சுவிசேஷத்தினுடைய வியாக்கியானம் என்று சொல்லலாம், சுவிசேஷத்தினுடைய இன்டர்பிரேஷன், சுவிசேஷ புஸ்தகங்களினுடைய இன்டர்பிரேஷன் அல்லது அப்ளிகேஷன், இன்டர்பிரேஷன் அண்ட் அப்ளிகேஷன். அதிலே மிக முக்கியமானது இந்த ரோமருக்கு எழுதின நிருபம். இதிலே தான் அந்த சுவிசேஷம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படி வேலை செய்கிறது, என்னென்ன காரியங்களை என்னென்ன ஆர்டர்ல எவ்வளவு மகிமையான காரியங்களை அது செய்கிறது என்பதை மிக தெளிவாக இந்த நிருபத்திலே தான் நாம் பார்க்கிறோம். சோ ஆகையினாலே இது மிக முக்கியமான நிருபம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சோ 21வது வசனத்தினுடைய பிற்பகுதியை நாம் படிப்பதற்கு ஏதுவாக, அந்த முழு கான்டெக்ஸ்ட்ல நாம படிப்பதற்கு ஏதுவாக ஒருமுறை கூட 16வது வசனம் தொடங்கி 21 வரை உள்ள வசன பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய வேதாகமத்திலே மிக தெளிவாக பின்பற்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. 16வது வசனம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. அருமையானவர்களே, முதலாவது அவர் சொல்லுகிற காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு அல்லது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஏன் நான் வெட்கப்படேன்? ஏனென்றால் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் அல்லது முழு உலகத்திலும் வாழும் முழு உலகத்தின் மக்கள் யாவருக்கும் அதிலே விசுவாசிக்கிறவன் அவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாக இருக்கிறது. சுவிசேஷம் என்பது தேவபலனாய் இருக்கிறபடினாலே அதை குறித்து நான் வெட்கப்படுவதில்லை. அது முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எந்த ஒரு மனுஷன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு அது ரட்சிப்பு உண்டாவதற்கு, இந்த ரட்சிப்பு உண்டாவதற்கு என்கிற அந்த வசனத்தை, அந்த பகுதியை மிக தெளிவாக நாம் கற்றிருக்கிறோம். பூரணமான ரட்சிப்பு அல்லது முழுமையான ரட்சிப்பு அல்லது அவன் பரலோகத்திலே சென்று சேரும் போது தேவனாகிய கர்த்தருடைய அந்த உக்கிர கோபாக்கினை, நித்திய கோபாக்கினை நின்று ரட்சிக்கப்பட்டு அவன் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கத்தக்கதான ரட்சிப்பை உண்டாக்குகிறது. அப்படிப்பட்ட வல்லமை உடையதாக சுவிசேஷம் இருக்கிறது. ஆகையினாலே நான் வெட்கப்பட மாட்டேன். This is God's power என்று சொல்கிறார். ஏன் அது தேவ பலனா இருக்கிறது என்றால் 17வது வசனம் அவருடைய தொடர்ச்சி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆங்கில வேதாகமத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு இங்க இந்த ஸ்கிரீன்ல கூட பார்க்கலாம். ஃபார் என்று ஆரம்பிக்கிறது. அது தமிழ் வேதாகமத்திலே விடப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் தமிழ் வேதாகமத்திலே ஏனென்றால் என்று நீங்கள் அதை எழுதி கொள்ளலாம். ஏன் அது தேவ பலனா இருக்கிறது என்றால், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அல்லது விசுவாசத்தினாலே நீதிமான் வாழ்வான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகையினாலே அது தேவ பலனா இருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு அந்த விசுவாசத்தினாலே பிழைக்கும்படி அல்லது அவனுக்கு தேவ நீதி உண்டாகும்படி இந்த சுவிசேஷத்திலே தேவனுடைய நீதி வெளிப்படுத்தப்படுகிறது என்றது. ஏன் தேவனுடைய நீதி வெளிப்படுத்தப்பட வேண்டும்?
ஏன் தேவனுடைய நீதி வெளிப்படுத்தப்பட வேண்டும்? அல்லது நான் நீதியற்றவன், இன்னொருவருடைய நீதி அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி இந்த சுவிசேஷத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது. அது ஏன் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று அடுத்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார். அடுத்த வசனமும் ஃபார் என்று ஆரம்பிக்கிறது. ஏனென்றால், ஏன் இந்த சுவிசேஷத்திலே தேவனுடைய நீதி இலவசமாய் அருளப்படுகிற அல்லது விசுவாசிக்கிறவர்களுக்கு இலவசமாய் அருளப்படுகிற அந்த தேவ நீதி ஏன் வெளிப்படுத்தப்படுகிறது என்றால், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா வித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சோ தேவனுடைய உக்கிர கோபாக்கினை, தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களை நாம் விஸ்தாரமாக பார்த்திருக்கிறோம். ஆகையினாலே இதிலே திரும்பவும் நேரம் செலவழிக்க நான் விரும்பவில்லை. சோ தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்படுகிறது அல்லது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தேவ கோபம் ஏன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு தான் நாம் தொடர்ந்து 19வது வசனத்திலிருந்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். 19வது வசனம், தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய தேவன் அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டு இருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆகையால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. சோ எதனாலே தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், சத்தியத்தை அவர்கள் அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார்கள். எந்த சத்தியத்தை அடக்கி வைக்கிறார்கள்? எந்த சத்தியத்தை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்றால், தேவனை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்ற அந்த சத்தியத்தை தேவனே அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்? மறைந்திருக்கிற அவருடைய குணாதிசயங்களாகிய தேவத்துவம், அவருடைய வல்லமை என்கிற காரியங்கள், அல்லது தேவன் தம்முடைய குணாதிசயங்களை, தாம் யார் என்பதை எந்த அளவுக்கு மனிதர்கள் அறிய வேண்டுமோ, அறியப்பட வேண்டிய அந்த சத்தியத்தை அவர் படைத்திருக்கிற அந்த படைப்புகளிலே தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையினாலே எந்த மனுஷனும் போக்கு சொல்ல இடமில்லை. எந்த மனுஷனும் போக்கு சொல்ல எனக்கு தெரியாது என்று போக்கு சொல்ல இடமில்லாத விதத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்மை படைப்புகளிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். சோ இப்படி வெளிப்படுத்தி இருக்கிற தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கும் போது மனிதனுடைய கடமை என்ன? தேவனை தேவன் என்று மைமைப்படுத்துதல். அதான் 21வது வசனத்திலே படிக்கிறோம். 21வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் இப்படி தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மைமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அருமையானவர்களே, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மைமைப்படுத்தாததுதான் அடிப்படையான பாவம் அல்லது ஒரிஜினல் சின். அல்லது தமிழிலே அதை மொழியாக்கம் செய்வோமே ஆனால் அசல் பாவம் என்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அசலான பாவம், ஒரிஜினலான பாவம். அருமையானவர்களே, இந்த ஒரிஜினல் சின் என்பதை நன்றாக கவனியுங்கள். ஒரு போதனையாகவே கொடுத்து வந்திருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபை சரித்திரத்தை பார்க்கும் போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யூதா தன்னுடைய நிருபத்திலே எழுதும் போது, நான் பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதலாம் என்று நான் யோசித்து இந்த நிருபத்தை எழுத தொடங்கினேன். ஆனால் அதை காட்டிலும் மிக முக்கியமான ஒரு காரியம் என் மனதிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். இப்பொழுது அதை குறித்து எழுதுகிறேன் என்று அவர் எழுத தொடங்குகிறார். பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுத ஆரம்பித்தவர் திசை திருப்பப்பட்டவராக, தேவனால் திசை திருப்பப்பட்டவராக எதற்காக என்ன எழுதுகிறார் என்றால், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று, அந்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த
அந்த விசுவாசத்தை குறித்து அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அருமையானுள்ள இந்த இடத்திலே விசுவாசம் என்று சொல்வது ஒரு செட் ஆஃப் டீச்சிங், கிறிஸ்தவ விசுவாசம் அல்லது கிறிஸ்தவ விசுவாசத்தில் உள்ளடங்கி இருக்கிற வேத போதனைகள். இது பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட ஒரு காரியம். ஒரு விசை யார் மூலமாக ஒப்புவிக்கப்பட்டது? அப்போஸ்தலர்களாலே ஒப்புவிக்கப்பட்டது. அப்போஸ்தலர்கள் அதை எப்படி பெற்றார்கள்? இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நேரடியாக பெற்றார்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நேரடியாக பெற்ற இந்த செட் ஆஃப் ஃபெய்த் அல்லது இந்த போதனைகளை அவர்கள் அப்போஸ்தலர்கள் மிக தெளிவாக எழுதி அவர்கள் தங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தினார்கள். சோ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் அவர் இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் போது ஏற்கனவே தீமோத்தேயு இன்னும் அநேகரை அவர் சீஷராக்கி இருந்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய நிருபங்கள், அவருடைய போதனைகள் தேவ ஆவியானவராலே எழுதப்பட்டும் இருக்கிறது. அது மாத்திரமல்லாதபடி அதை தொடர்ந்து வந்த தீமோத்தேயு ஜெனரேஷன், தீமோத்தேயுவை தொடர்ந்து வந்த ஜஸ்டின் மார்டேரா இருக்கலாம், அல்லது இரேனியஸ், பிஷப் இரேனியஸா இருக்கலாம், அதை தொடர்ந்து அப்படி வந்து கொண்டிருக்கிறது. 300வது நூற்றாண்டு கடைசியிலே செயின்ட் அகஸ்டின், இப்படி அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இடைப்பட்ட காலத்திலே அந்த 400வது நூற்றாண்டு, 400வது வருடம் அல்லது 4வது நூற்றாண்டு முதல் அதற்கு பின்பு 1500வது வருஷம் வரையிலும், கிட்டத்தட்ட 1500வது வருஷம் வரையிலும் அந்த சபையின் இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிற அந்த மெடீவல் பீரியட், அந்த காலத்திலே ஒருவேளை மிகவும் அதிகமாக அந்த பரிசுத்தவான்கள் அல்லது விசுவாசிகள், மெய்யான விசுவாசிகள் இல்லாவிட்டாலும் ஆங்காங்கே நிச்சயமாக இந்த செயின்ட் அகஸ்டின் அவருடைய அந்த போதனை, அருமையானவர்களே, அந்த அப்போஸ்தலர்களை தொடர்ந்து செயின்ட் அகஸ்டின் வரைக்கும் அது தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அதிலே விடப்பட்ட அந்த காலகட்டத்திற்கு பிறகு அதே காரியங்களை இந்த மார்ட்டின் லூத்தர், அவருடைய நண்பர்கள், அவரை சார்ந்தவர்கள், நாம் அறிந்திருக்கிறபடி இந்த மார்ட்டின் லூத்தர், அவரை சார்ந்தவர்கள் எல்லாருமே இந்த ஆகஸ்டீனியன் தாட்ஸ் அல்லது ஆகஸ்டீனியன் செட் ஆஃப் டீச்சிங், அந்த ஆகஸ்டீனியன் மாங்ஸ் என்று சொல்வார்கள், அந்த வழியிலே வருகிறவர்கள் அல்லது அகஸ்டினுடைய அந்த எழுத்துக்களினாலே மென்டர் பண்ணப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அருமையானுள்ள, இது நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசமானது ஒரு செட் ஆஃப் டீச்சிங்ஸ் அல்லது டாக்ட்ரின்ஸ் அல்லது இந்த உபதேசங்கள், இவைகள் மிக முக்கியமானவைகள். சோ நான் சொல்லுகிற இந்த ஸ்டேட்மெண்ட், டாக்ட்ரின் ஆஃப் த ஒரிஜினல் சின் அல்லது அசலான பாவம் என்கிறது ஒரு போதனையாக காலாகாலமாக வந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இந்த வசனத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதோடு கூட இணைக்கும்படியாய் அநேக வேத பகுதிகள் ரோமருக்கு எழுதின நிருபத்திலும் உண்டு, அநேக இடங்களிலும் உண்டு. அதிலே நாம் இப்பொழுது நாம் செல்லவில்லை. ஆனால் அந்த 21வது வசனத்தினுடைய முதல் பகுதி அந்த டாக்ட்ரின் ஆஃப் த ஒரிஜினல் சின் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அந்த அசலான பாவம், அதனுடைய அந்த உபதேசத்தை அது குறிக்கிறது. அப்படி என்றால் என்ன? ஆதாமும் ஏவாளும் செய்த பாவம் மாத்திரமல்ல, அல்லது முதலாவது பாவம் என்று சொல்லக்கூடிய ஆதாமினுடைய ஏவாளினுடைய கீழ்ப்படியாமை அல்ல, அது அல்ல. ஏனென்றால் அசலான பாவம் அல்லது ஒரிஜினல் சின் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அதை தான் நினைப்போம். அது அல்ல. நன்றாக கவனிங்கள். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபடியினாலே, அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே, அவர்கள் நிமித்தமாக வருங்கால சந்ததி அல்லது பின் சந்ததி அல்லது முழு மனுக்குலமும் பாவத்திலே வீழ்ச்சி அடைந்தது.
ஆதாமும் ஏவாளும் செய்த அந்த முதலாவது பாவத்தின் நிமித்தமாக ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். ஒன்று முதலாவது பாவம். அந்த முதலாவது பாவத்தின் நிமித்தமாக அல்லது அதன் விளைவாக, as a result of that first sin, அதன் விளைவாக முழு மனுக்குலமும் ஒரு சாபத்துக்குள்ளானது, அல்லது வழி வழியாக மனிதன் பாவத்தை சுமந்தவனாக வரும் ஒரு சாபத்திற்குள்ளாகிறான். அதுதான் அந்த அசல் பாவம் என்கிற அந்த போதனை. இன்னொரு இதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக ஒரே ஒரு வசனத்தை நான் மேற்கோள் காட்டுகிறேன். சங்கீதம் 51வது அதிகாரம் 5வது வசனம். அதை நாம் வாசிக்க போறதில்லை, நமக்கு நன்றாக தெரிந்ததுதான். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், தாவீது சொல்லுகிறார். அடுத்து தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய ஆவினாலே ஏவப்பட்ட தாவீது சொல்லுகிறார், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லும் பொழுது அவர் அந்த ஒரிஜினல் சின்னை தான் சொல்லுகிறார். அல்லது ஒரிஜினல் சின் மூலமாக அல்லது அந்த பரம்பரையாக வருகிற அந்த பாவத்து நிமித்தமாக அது அந்த பாவத்திலேதான் நான் பிறக்கிறேன். நான் பிறக்கும் போதே பாவத்திலே பிறக்கிறேன், பாவியாக நான் பிறக்கிறேன் என்கிற சத்தியம். நான் பாவியாக பிறக்கிறபடினாலே நான் பாவம் செய்கிறேனே தவிர நான் பாவம் செய்கிறதினாலே பாவி அல்ல. நான் வெளிப்படையாய் மக்களுக்கு முன்பதாக செய்கிற பாவ கிரியைகளினாலே நான் பாவி என்று தீர்க்கப்படவில்லை. நான் பிறக்கும் போதே பாவியாக பிறக்கிறேன் என்கிற அந்த காரியம். சோ அருமையானவர்களே, அடுத்த பகுதிக்கு நாம் செல்லுவோம். அந்த அசலான அந்த பாவம் அல்லது அந்த பாவத்தினுடைய, ஆதாம் ஏவாளின் பாவத்தினுடைய அல்லது தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தாத அந்த பாவம் எதிலே அடுத்த கட்டமாக அது எதிலே முடிகிறது அல்லது அதன் விளைவாக என்ன நடக்கிறது என்பதை 21வது வசனத்தினுடைய பிற்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இங்கே 2 பகுதிகளை நாம பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையினுடைய 2 பகுதிகள் அல்லது 2 significant faculties of man. மனிதனுடைய 2 மிக முக்கியமான faculties என்று சொல்லலாம். ஒன்று அவனுடைய சிந்தனை, இன்னொன்று அவனுடைய இருதயம். சிந்தனையிலே அவன் வீணனாய் போனான். அப்பார்ட் ஃப்ரம் காட், தேவன் அற்ற ஒரு சிந்தனை, தேவன் அற்ற ஒரு சிந்தனை, அது வீணான சிந்தனை. There is no base. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிந்தனை என்கிற காரியமும் அல்லது மனது என்கிற காரியமும் இருதயம் என்கிற காரியம், இந்த 2ம் சேர்ந்துதான் நம்முடைய ஆக்சுவல் உண்மையான மனிதன் அல்லது நம்முடைய உள்ளான மனிதன், நான் யார் என்பதை சொல்லுகிற மிக முக்கியமான பகுதிகள். என்னுடைய சிந்தனையும் என்னுடைய இருதயமும் இடையிலே வருகிறது என்னவென்றால், இடையிலே என்று சொல்வதை காட்டிலும் என்னுடைய சிந்தனை, என்னுடைய இருதயம், அதன் அடிப்படையிலே பிறக்கிற சித்தம். இந்த 3 வார்த்தைகளையும் 3 ஃபேக்கல்டிஸையும் நாம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். என்னுடைய சிந்தனை, நான் சிந்திக்கும் காரியங்கள், என்னுடைய இருதயம், அதன் அடிப்படையிலே என்னுடைய சித்தம், இந்த 3ம் அது கரப்ட் ஆகி இருக்கிறது என்கிற காரியம். அருமையானவர்களே, இந்த பகுதியிலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிற அல்லது தேவனாகிய கர்த்தர் நமக்கு போதிக்கிற காரியம் என்னவென்றால், அந்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட உபதேசம் அல்லது விசுவாசம் என்கிற அந்த காரியத்திலே நாம் பார்ப்போமே, ஆனால் அந்த நாட்களில் இருந்தே இதை டாக்ட்ரின் ஆஃப் டோட்டல் டிப்ராவிட்டி ஆஃப் மேன், மனிதனுடைய முழுமையான சீரழிவு தன்மை என்று இதை தமிழாக்கம் செய்யலாம். இந்த மனிதன்
ஒட்டுமொத்தமாக முழுமையாக ஒரு சீரழிந்த நிலைமையிலே அவன் அதற்கு உள்ளாகிறான். அந்த சீரழிந்த நிலைமையினுடைய தன்மை என்று பார்ப்போமே ஆனால் இந்த 3 ஃபேக்கல்டிஸையும் கெட்டு போயிருக்கிறது. அது எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கிறது, எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கிறது என்பதைத்தான் இந்த மனிதனின் முழுமையான சீரழிவு என்கிற கிறிஸ்தவ போதனை நமக்கு சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஏன் இந்த போதனை, இந்த டீச்சிங், இந்த டாக்டரின் என்று கொஞ்சம் எம்பாட்டிக்கா, கொஞ்சம் வலு கொடுத்து நான் சொல்லுகிறேன் என்றால், அருமையானவர்களே, இந்த போதனைகள் என்கிற அந்த வடிவத்திலே இது வராவிட்டால் நாம் அப்படியே வாசித்து கொண்டே போவோம். யாருக்கும் ஏதோ புரியாது. புரிந்தாலுமே இந்த தேவன் எந்த காரியத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த காரியத்தை நம்மளால உணர முடியாது. அருமையானவர்களே, இந்த 21வது வசனத்தின் 2வது பகுதியிலிருந்து 3வது அதிகாரம், அந்த பேசேஜ நோட் பண்ணிக்கோங்க. 3வது அதிகாரம் 9வது வசனம் தொடங்கி 18வது வசனம் வரையிலும் ஒரு வசன பகுதி, ஒரு பேசேஜ். அந்த பேசேஜுக்கு நேராக போகிறார். அந்த பேசேஜ்ல யூதரும் கிரேக்கரும் ஆகிய முழு உலகமும் இந்த டோட்டல் டிப்ராவிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த முழுமையான ஒரு சீரழிவுக்குள்ளே போய்விட்டார்கள் என்று, அந்த முழுமையான சீரழிவினுடைய தன்மையை மிக மிக அழகாகவும் தெளிவாகவும் சித்தரிக்கிற ஒரு பேசேஜ் தான் அந்த பேசேஜ். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் இன்றைக்கே நம்ம அந்த பேசேஜுக்கு போவோம் நம்முடைய முடிவு பகுதியிலே. அப்படி இல்லை என்றால் வருகிற வாரங்களிலே நாம் அதை பார்ப்போம். ஆனால் இப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த 21வது வசனத்தினுடைய பிற்பகுதியின்படி நம்முடைய தேவன் அற்ற விதத்திலே பிறக்கிற இந்த சந்ததியார், அல்லது ஆதாம் ஏவாளுக்கு பிறகு அந்த பாவத்திலே பிறக்கிற சந்ததியார் தேவனற்று பிறக்கிறபடினாலே அவர்கள் சிந்தனைகளிலே வீணராக பிறக்கிறார்கள். ஆனால் சிந்திக்கிறார்கள். தேவனற்று அல்லது தேவனை எக்ஸ்க்ளூட் பண்ணி கொண்டு அவர்கள் சிந்திக்கும் போது அது வீணான சிந்தனையா இருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால், அது ஸ்பெசிபிக்காக சொல்ல வேண்டுமானால் வெயின் பிலாசபிஸ் என்று சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் இந்த நாட்களிலே செக்குலார் வேர்ல்டுல அல்லது இந்த விசுவாசிகள் அல்லாதவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இடத்திலே நாம் போவோமே ஆனால் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையை குறித்து அநேகமான பிலாசபிஸ் இருக்கிறது, கொள்கைகள் இருக்கிறது. அடுத்த உலகத்திலே என்ன நடக்கிறது என்று தெரியாது, நமக்கு மரித்த பிறகு நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது, அதோடு வாழ்க்கை முடிந்து விடுகிறது. ஆகையினாலே ஈட், ட்ரிங்க் அண்ட் பி மெரி என்று சொல்லுகிறவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அல்லது இன்னொரு பிறப்பு அடைவோம். எல்லா மனிதருக்குள்ளேயும் பொதுவாக நித்தியம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கிறது என்கிற உணர்வு இருக்கலாம். ஆனால் இன்னொரு பிறவியாக அவன் பிறந்து, இன்னொரு பிறவியாக பிறந்து, இப்படி பல பிறவியாக பிறந்து கடைசியிலே மோட்சாவை அடைகிறான். இவ்விதமாக ஒவ்வொரு மதத்திலையும் சரி, மதத்துக்குள்ளேயே அநேக பிலாசபிஸ், கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே அநேக பிலாசபிஸ். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது. சமீபத்திலே, நேற்று சாயங்காலத்திலே என்னோடு கூட அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல படித்த ஒருவர் திடீரென்று மரித்து போனபடினாலே எங்களுக்கு என்று அந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கிறது. ஸோ அதுல அநேகர் தங்களுடைய கண்டலன்ஸை பதிவு செய்யும் போது ஒரு சில கிறிஸ்தவர்கள் எப்படி அதை பதிவு செய்கிறார்கள் என்பதை நான் பார்க்கறது உண்டு, கொஞ்சம் கூர்ந்து பார்க்கறது உண்டு. ஒரு சில கிறிஸ்தவர்கள், அல்லது அதிலே மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஒரு சிலர் சிஎஸ்ஐ சர்ச்சுடைய செக்ரட்டரிஸாக இருக்கிறவர்கள் அவருடைய கண்டோலன்ஸ் பதிவு செய்யும் போது மே காட் கிராண்ட் ஹிம் இட்டர்னல் மோக்ஷா, இட்டர்னல் பீஸ் அப்படியெல்லாம் போடுகிறார். ஆச்சரியமாக
இருக்கிறது. அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்குள்ளேயும் இப்படி அநேக வெயின் பிலாசபிஸ். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் அண்ட சராசரங்களையும் மனிதனையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆலோசனையை, அவருடைய வார்த்தையை அதிகாரத்தோடு கூட எழுதி கொடுத்திருக்கிறார். But nobody actually wants to submit to the word of God. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக நடுங்கவோ, அந்த தேவனுடைய வார்த்தை என்ன ஆலோசனையை கொடுக்கிறது என்பதை கவனிக்கவோ அவர்களுக்கு அது என்னவென்று தெரியவில்லை. இயலாத நிலைமையிலே they have their own philosophies. அந்த தேவனுடைய அதிகாரத்திற்குட்பட்ட அந்த வார்த்தை, அதிகாரத்தோடு கூடிய அந்த வார்த்தை அல்லது வார்த்தையின் அதிகாரத்திற்கு தங்களை ஒப்புக்கொடுக்க இயலாத நிலைமையை பார்க்கிறோம். மனதிலே வீணான சிந்தனைகள், படைப்பை குறித்து விசுவாசிகள் கூட, ஊழியக்காரர்கள் கூட, அநேக ஊழியக்காரர்களுக்கு இந்த நாட்களில யார்ட்டையும் நிறைய பேர் டவுட் கேட்கறது உண்டு. அந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திற்கும் 2வது வசனத்திற்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி. ஏனென்றால் அவர்களுக்கு தேவன் தன்னுடைய படைப்பை குறித்து 6 நாட்களிலே அவர் உண்டாக்கினார் என்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதற்கு மனிதனுடைய மனோநிலை ஒத்துக்கொள்வதில்லை. They want to have their own philosophies, their own thinking. அது நிமித்தமாக அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அது மாத்திரமல்ல, 22வது வசனத்தையும் சேர்த்து வாசிக்கிறேன். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர்களானார்கள். They think themselves as wise people. ரொம்ப ஞானிகள் என்று சொல்லி அந்த டார்வினுடைய தியரி, ஒன்றுமில்லாமல் இருந்து ஒரு செல் வந்தது, அந்த செல் அப்படி வந்தது, பிக் பேங் தியரி என்று சொல்லி ரொம்ப ஞானமுள்ளவர்களை போல, ஆனால் பைத்தியக்காரத்தனம். தேவனுடைய ஆலோசனைக்கு தேவன் தெளிவாய் சொல்லி இருக்கிற அந்த முடிவில்லாத பரிபூரணமான ஞானமுள்ள தேவன் தம்முடைய ஞானத்தினாலே உண்டாக்கி இருக்கிற காரியங்களை, அவருடைய ஞானத்தினாலே அவர் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு அதை பைத்தியக்காரத்தனமாக என்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் அவர்கள் பைத்தியக்காரர்கள் ஆகி என்று வாசிக்கிறார்கள். நம்மளே சிந்தனை, இருதயம் அல்லது மனது, இருதயம், இந்த 2 வார்த்தைகளையும் எடுத்தவர்களாக இதே அதிகாரத்தில் உள்ள 28வது வசனத்திற்கு சற்று கீழே இறங்கி வாருங்கள். அங்கேயும் இதை குறித்த தெளிவை நாம் பார்க்கிறோம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியினால் தகாத வேலை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். தேவன் அவர்களை ஒப்புக் கொடுத்தார் என்பதற்கு நாம் பின்னால வருவோம். இந்த முதல் பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம். அருமையானவர்களே, நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், உங்கள் யாவருக்கும் தெரிந்திருக்கிற காரியம், திரும்பவும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்கிறது. அருமையானவர்களே, தேவன் அடிப்படையிலே மனிதனுக்கு மனதை அல்லது மூளையை அல்லது அறிவு என்கிற அந்த ஃபேக்கல்ட்டியை, திங்கிங் ஃபேக்கல்ட்டியை எதற்காக அருளி இருக்கிறார் என்றால், தம்மை குறித்து சிந்திப்பதற்கு மாத்திரமே. அப்படின்னா வீட்டு காரியங்களை குறித்து சிந்திக்க வேண்டாமா, படிப்பை குறித்து சிந்திக்க வேண்டாமா, படிக்க வேண்டாமா என்றால் அது இரண்டாவதாக. அருமையானவர்களே, அடிப்படையிலே பிரைமரிலி தேவனாகிய கர்த்தர் மனதை எதற்காக கொடுத்திருக்கிறார் என்றால், தேவனை குறித்து சிந்திப்பதற்காக, தேவனுடைய வார்த்தையின் உபதேசங்களை சிந்திப்பதற்காக. அந்த உபதேசம், போதனை என்கிற இந்த 2 வார்த்தைகளும் இந்த மனது என்கிற காரியத்திலே அடங்கி இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதற்காக ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆலயத்திலே பிரசங்கம் கேட்கிறோம்? ஏன் வேத ஆராய்ச்சிகள்? நாம் ஏன் வேதத்தை படிக்கிறோம்?
இவையெல்லாம் தேவனை குறித்து சிந்திக்கும்படியாக, நம்முடைய சிந்தனையிலே அவரை குறித்த சிந்தனையை நிரப்பத்தக்கதாக, அவருடைய போதனைகளினாலே நிரப்பப்பட, அவருடைய போதனைகளை குறித்து சிந்திக்க, அவருடைய போதனைகளினாலே நாம் இன்ஃபார்ம் பண்ணப்பட, to be informed and to be taught by the word of God. So தேவனை அறியும் அறிவை, ஆனா தேவனை அறியும் அறிவுக்காக தான் அவர் அந்த புத்தியை கொடுத்திருக்கிறார், அந்த மூளையை கொடுத்திருக்கிறார், அந்த சிந்தனையை கொடுத்திருக்கிறார். ஆனால் மனிதனுக்கு என்ன இல்லை, அந்த தேவனை பற்றிய அறிவை பற்றி கொண்டிருக்க, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லை. அகைன் இரண்டாவது, மனதில்லை அப்படின்னு சொல்லும் போது they don't like, desire, அது இருதயத்தை குறிக்கிறது. இருதயத்தில இருந்துதான் விருப்பங்கள் வருகிறது, ஆசைகள் வருகிறது. சோ அடிப்படையிலே இரண்டாவது காரியம், முதலாவது நான் சொன்னேன், இந்த மனது என்கிற காரியத்தை தேவன் அடிப்படையாக எதற்காக கொடுத்திருக்கிறார் என்றால், அவரை குறித்து சிந்திக்கவே. அவரை குறித்து நான் சரியான சிந்தனை உடையவனாக இருக்கும் பொழுது மற்ற காரியங்களை குறித்த சிந்தனை நேச்சுரலா சரியாக வந்துவிடும். இரண்டாவது, அந்த இருதயத்தையும் இருதயம் சார்ந்த உணர்ச்சிகளையும் தேவன் ஏன் கொடுத்திருக்கிறார்? அன்பு என்கிற உணர்ச்சி, ஆசை என்கிற உணர்ச்சி, பாசம் என்கிற உணர்ச்சி, அல்லது கோபம் என்கிற உணர்ச்சி, அல்லது பயம் என்கிற உணர்ச்சி, பயம் என்கிற உணர்ச்சி, இப்படி பக்தி என்கிற உணர்ச்சி, இப்படிப்பட்ட ஏராளமான உணர்ச்சிகள், பேஷன்ஸ், கம்பேஷன், இந்த காரியங்களை குறித்து நான் பார்த்திருக்கிறோம். இவையெல்லாம் எங்கிருந்து வருகிறது? இருதயத்திலிருந்து வருகிறது. சோ இந்த இருதயத்திலிருந்து வருகிற உணர்ச்சிகளையும் தேவன் அடிப்படையிலே எதற்காக கொடுத்திருக்கிறார் என்றால், அடிப்படையிலே அவரை நேசிப்பதற்காக, நம்முடைய பிள்ளைகளை நேசிப்பதற்காக அல்ல. பிள்ளைகளை நேசிக்கத்தான், மனைவியை நேசிக்க, கணவனை நேசிக்க, தகப்பனையும் தாயையும் நேசிக்க, ஆனால் அது இரண்டாவதாக. ஆனால் அடிப்படையிலே இந்த இருதயத்தையும் இந்த உணர்ச்சிகளையும் தேவன் மனிதனுக்கு எதற்காக கொடுத்தார் என்றால், அவரை தொழுது கொள்ளும்படியாக. அவரை தொழுது கொள்ளும் போது அந்த ஜான் பைப்பர் அடிக்கடி உபயோகப்படுத்துகிற அந்த வார்த்தையை இங்கேயும் நான் சொல்கிறேன், டு ஒயிட் ஹார்ட் வர்ஷிப். ஒயிட் ஹார்ட் வர்ஷிப். இதை அப்படியே நாம் தமிழ்ல நம்முடைய சந்தர்ப்பத்திலே நாம் சொல்லுவோமே. ஆனால் நான் கொல்லப்பட்டறைக்கு போகும்போது கொல்லன் ஒரு இரும்பு ஆயுதத்தை அவன் பழுக்க காய்ச்சுவான். அந்த தீ போட்டு நன்றாக பழுக்க காய்ச்சும் போது அது பழுத்து எப்படிப்பட்ட ஒரு கலர்ல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். அப்படி சிவப்பும் மஞ்சளும் நிறைந்து அப்படி ஷைனிங்காக இருக்கிற அந்த காரியம் நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிறது. ஒயிட் ஹார்ட், அல்லது அந்த அப்படி அனல் கொண்ட ஒரு முறையிலே அவரை ஆராதிக்க, அப்படி அனல் கொண்ட முறையிலே அவரை நேசிக்க, அவர் மேல் பாச உணர்வு கொள்ள, அவர் மேல் ஆசை கொள்ள, அதற்காக தான் அடிப்படையிலே அவர் உணர்ச்சிகளை கொடுத்திருக்கிறார். அடிப்படையிலே அதற்காக தான் அவர் இருதயத்தை கொடுத்திருக்கிறார் என்பது நான் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. ஆனால் இதுதான் சத்தியம், அருமையானவர்களே. ஆனால் டோட்டல் depravity of man, அல்லது மனிதனுடைய முழு சீரழிவு, அந்த ஆரம்ப பாவத்தின் நிமித்தமாக, அல்லது அந்த அசல் பாவத்தின் நிமித்தமாக, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக வந்த அந்த பாவத்தினுடைய அந்த கரப்ட் நேச்சர், அந்த சீரழிவினுடைய தன்மை என்னவென்றால், அது முழுமையாக பிரையாரிட்டியை அது மாற்றிவிட்டது. அடிப்படையாக நான் என்னை குறித்து சிந்திக்க, இரண்டாவதாக நேரம் இருந்தால் கடவுளை குறித்து சிந்திக்க, முதலாவதாக நான் என்னுடைய குடும்ப உறவுகளையும், நான் எனக்குரிய காரியங்களையும், உலகத்தின் காரியங்களையும் நேசிக்க, அதற்கு பின்பு நேரம் இருந்தால் அல்லது வாய்ப்பு இருந்தால், முடிந்தால் கிறிஸ்துவுக்கு அல்லது தேவனுக்கு என்று சப்ஸ்டிடியூட் ஆகி இருக்கிறது. அருமையானவர்களே, இது அந்த மனிதனுடைய வீழ்ச்சியினால் உண்டான அந்த முழு சீரழிவுக்கு இதுதான் ஒரு நல்ல அடையாளமாக நாம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சில வசனங்களை நாம
இணைந்து வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த மனது இருதயம் என்கிற காரியத்தையும் மனது இருதயம் சித்தம் என்கிற காரியங்களை வைத்துக்கொண்டு பின்தொடர்ந்து இந்த வசனங்களை என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஒருவேளை இந்த வசனங்கள் ஒவ்வொன்றிலும் நாம டுவெல் பண்ண மாட்டோம், ஆனாலும் அது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக இருக்கும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம். இங்கேயும் தேவனாகிய கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இந்த முழு சீரழிவினுடைய தன்மைகளை, அதிலே இந்த மனது இருதயம் என்கிற காரியத்தினுடைய அந்த விளக்கத்தை எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். 4வது அதிகாரம் 17வது வசனமும் 18வது வசனமும் 19வது வசனம், 17 முதல் 19 வசனங்கள். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். புறஜாதிகள் என்று சொல்லும் போது அவிசுவாசிகளை அவர் குறித்து புறஜாதிகள் என்று சொல்கிறார். மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். சோ வீணான சிந்தனை, தேவனற்ற சிந்தனை, வீணான சிந்தனை அல்லது வெயின் பிலாசபி, வெயின் தாட்ஸ் ஆக போகிறதை நம்ம பார்க்கிறோம். 18வது வசனம், அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே, தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து, அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு, அவர்களுடைய புத்தி, அவர்களுடைய சிந்தனை அது அந்தகாரமாகிவிட்டது, இருளடைந்தது என்று ஏற்கனவே 21 ரோமர் 1:21 அவர்களுடைய உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று வாசிக்கிறோம். முற்றிலுமாக அது இருளடைந்து போனது. அருமையானவர்களே, இது என்ன சாதாரணமாக நாம் வாசித்து கொண்டு போவது அல்ல. தீஸ் ஆர் ஆல் டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அல்லது அந்த டோட்டல் டிப்ராவிட்டி ஆஃப் மேன், மனிதனுடைய முழுமையான சீரழிவு, மனிதனுடைய முழுமையான சீரழிவினுடைய மிக துல்லியமான தன்மைகள். இந்த தன்மைகள் என்று வரும்போது அவன் இருளாய் போகிறான், அவனுடைய இருதயம் முற்றிலும் இருளடைந்து இருளடைந்து போனது. அருமையானவர்களே, கவனிக்க வேண்டிய காரியம், அல்லது ஏன் இதை ஒரு போதனை என்று சொல்லுகிறேன், இந்த போதனை மிகவும் சிக்னிபிகண்ட் என்று நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்றால், அருமையானவர்களே, இந்த வசன பகுதிகளை அப்படியே வாசித்து அப்படியே விசுவாசிக்கிற ரெண்டு கூட்டத்தார் இருக்கிறார்கள், அல்லது ரெண்டு விதமாக விசுவாசிக்கப்படுகிறது. ஒன்று என்ன, இந்த முழுமையான சீரழிவு என்று சொல்லும் பொழுது முழுமையான சீரழிவு அல்ல, அல்லது முழுமையான சீரழிவு என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த முழுமையான சீரழிவிலே ஒரு சிறிய பகுதி அந்த தேவனுக்கு அல்லது ஆவிக்குரிய காரியங்களுக்கு அல்லது தேவனுடைய காரியங்களுக்கு இன்க்ளைன் பண்ணக்கூடிய விதத்திலே பாதிக்கப்படாதபடி ஒரு சிறிய பகுதி மனிதனுக்குள்ளே இருக்கிறது என்று அநேகர் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் மற்றொரு கூட்டத்தார் விசுவாசிக்கிறார்கள், இந்த முழு சீரழிவு என்பதிலே மாரலி அல்லது தேவனுக்குரிய காரியங்கள் அல்லது தேவனை தேடும்படியாக அவனுடைய இருதயத்திலே ஒரு பலனும் இல்லை என்று சொல்லுகிறது. இந்த ரெண்டு கூட்டத்தாரும் பெரும் பகுதியாய் பிரிகிறார்கள். அருமையானவர்களே, செயின்ட் அகஸ்டினுடைய காலத்திலே அல்லது 300வது ஆண்டிலே நன்றாக கவனியுங்கள், 3வது நூற்றாண்டின் பிற்பகுதியிலே அல்லது 4வது நூற்றாண்டிலே 5வது நூற்றாண்டிலே, நன்றாக கவனியுங்கள், இது ரொம்ப முக்கியமான காரியம். விசுவாசிகள், கிறிஸ்தவ விசுவாசிகள் எல்லாருமே இதைத்தான் விசுவாசித்தார்கள். ஆனால்
ஒரு சிறு தலைவனுடைய கூட்டத்திலே ஒரு சிறிய கூட்டம் இல்லை, அப்படி முழுமையாய் அவன் சீரழிக்கப்பட்டிருந்தாலும் அது முழுமை அல்ல. அங்கே தேவனுடைய காரியங்களுக்கு அல்லது தேவனை தேடும்படியாகவும் தேவனுடைய காரியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாகவும் ஒரு சிறிய பகுதி இருக்கிறது. ஆகையினாலே அந்த ஆகையினாலே சொல்லுகிற காரியம் மிக முக்கியம். அப்போ அந்த தேவனை தேடும்படியாகவும் தேவனுடைய காரியங்களுக்கு இன்க்ளைன் பண்ணும்படியாகவும் தன்னுடைய இருதயத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய பகுதி பாதிக்கப்படாதபடி இருக்கிறது என்று நம்புகிறவர்கள் ஆகையினாலே என்று சொல்கிறார். ஆகையினால் அவர்கள் என்ன நம்புகிறார்கள் என்றால், ஆகையினாலே மனிதனுடைய பொறுப்பு, தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி மனிதனுக்கு ரட்சிப்பின் திட்டத்தை சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தார். மனிதன் தானே விரும்பி அல்லது தானே அவன் இந்த காரியத்தை கேள்விப்பட்டு அவன் தானே இந்த கிறிஸ்துவண்டை வர முடியும் அல்லது தேவனிடத்திலே வர முடியும், தேவனை தேட முடியும், இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியும், இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க முடியும் என்று அப்படிப்பட்டவர்கள் கருதுகிறார்கள். ஆனா நல்ல கவனியுங்கள், அப்படிப்பட்டவர்கள் ஒரு சிறிய கூட்டமாக அந்த மெய்யான விசுவாசத்தை, ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை, அதாவது அந்த முழுமையான சீரழிவிலே முழுமையாய் அவனுடைய சிந்தனையும் முழுமையாய் அவனுடைய இருதயத்தின் திறன்களும் எல்லாமே சீரழிந்து போனபடியினாலே அவன் தானாக தேவனை தேட முடியாது, அவன் தானாக கிறிஸ்துவண்டை வர முடியாது என்று சொல்லுகிறது தான் கிறிஸ்தவ விசுவாசம். முழுமையா எல்லாரும் விசுவாசித்தது. ஆனால் இந்த காரியம் ஒரு ஹெரசியாக அல்லது ஒரு தவறான உபதேசமாக வந்தது. அதற்கு எதிர்த்து தான் தன்னுடைய வாழ்நாளிலே மிகவும் அதிகமாய் போராடினார் செயின்ட் அகஸ்டின். ஆனால் ஒரு காரியத்தை நான் இந்த வாரம் முழுவதும் மிகவும் ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தேன் திருச்சபையில. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது காலாகாலமாக எப்படி உருவெடுத்து வந்தது என்கிற அந்த ஹிஸ்டரிக்கு நம்ம போக வேண்டாம். ஆனால் இன்று பார்க்கும்போது எது அந்த நாளிலே என்ன செட் ஆஃப் டீச்சிங் அல்லது இந்த மனிதனுடைய முழுமையான சீரழிவு என்கிற அந்த ஒரு உபதேசத்தின் அடிப்படையிலே அல்லது அந்த ஒரு உபதேசத்திலே எது உபதேசமாக சிறிதாக எழும்பினதோ அதுதான் இன்று பெரும்பான்மையாய் திருச்சபைகளிலே, இவாஞ்சலிக்கல் சர்ச்சஸ்லயும் கூட, பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ்லயும் கூட அங்கீகரிக்கப்பட்ட போதனையாகவும் இந்த காரியம், நாம் பேசுகிற இந்த காரியம் ஒரு உபதேசம் போலவும் ஆகியிருக்கிறது என்பதை பார்க்கும்போது மிகுந்த பயம் என்னை பிடித்து தர்மையானவர்களே. எந்த அளவுக்கு சாத்தான் இந்த காரியத்தை திருச்சபைக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி இருக்கிறான் என்பதும் அந்த தேவனாகிய கர்த்தர் அதே நேரத்திலே அதை ஏன் இந்த திருச்சபையில இவ்வளவு அனுமதித்தார் என்பதையும் பார்க்கும்போது அது மிகவும் அதிகமான பயத்தை உண்டாக்குகிறது. அந்த காரியங்களுக்கு நம்ம போக வேண்டாம். அந்த வசனங்களை மாத்திரம், அந்த வசனங்களை படிக்கும்போது அந்த தன்மைகள், அந்த முழுமையான சீரழிவு என்கிற காரியத்தின் ஆதாரத்திலே அல்லது காரியத்துக்கு கீழே அந்த மனிதனுடைய சிந்தனை, அவருடைய இருதயம் என்கிற ரெண்டு ஃபேக்கல்டிஸும் எப்படி பாதிக்கப்படுகிறது அல்லது பாதிக்கப்படும் பொழுது அதனுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத மாத்திரம் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. ஸோ அவர்கள், அதாவது எபேசியர் 4வது அதிகாரம் 18வது வசனம், அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, ஸோ அந்தகாரம் இருதய கடினத்தினால், இருதயம் கடினப்பட்டு போகிறது. இது எல்லாரும் அருமையானவர்களே, நம்ம பின்னால வருவோம். எல்லா மனிதர்களும் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் இருதய கடினத்தோடு தான் பிறக்கிறது அல்லது இந்த தன்மைகளோடு இருக்கிறது என்பதை குழந்தைகளை வளர்க்கிற நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம் அருமையானவர்களே. சோ
ஏனென்றால் இன்றைக்கு தேவனற்ற அந்த மனிதனின் சிந்தனையிலே நாம் பார்ப்போமே ஆனால், நன்றாக கவனியுங்கள், கவர்மெண்ட் அரசாங்கம் என்கிற ஒரு காரியத்தை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் 2 விதமான அரசாங்கங்கள் இருக்கிறது. முழு உலகத்தினுடைய எல்லா தேசங்களினுடைய அரசியலை நீங்கள் அலசி ஆராய்கிறவர்களாக இருப்பீர்களே ஆனால், அது கொஞ்சம் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அரசியல் அமைப்பு சட்டம் என்கிற அந்த கான்ஸ்டிடியூஷனை 2 காரியங்களின் அடிப்படையிலே அவர்கள் வைத்திருக்கலாம். ஒன்று இதன் அடிப்படையிலே, எதன் அடிப்படையிலே, இந்த மனிதன் என்று பிறக்கிற ஒவ்வொருவனும் அவன் முழுமையான சீரழிவிலே தான் அவன் பிறக்கிறான் என்கிற அந்த உபதேசத்தை யோசிக்கிறவர்கள் அல்லது அதன் அடிப்படையிலே சிந்திக்கிறவர்கள், சிந்தனையாளர்கள், கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குகிறவர்கள் சட்டங்களை அதற்கேற்ற விதமாக வகுக்கிறார்கள். மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்குள்ள இந்த தீய காரியம் இருக்கிறது, கொஞ்சம் சட்டத்தினாலே அவன் ஒழுங்குபடுத்தப்படாவிட்டால் அவன் ஒவ்வொருவனும் ஒரு காயினாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நினைக்கலாம், இந்த மயிலாப்பூர்ல அந்த சமீபத்தில் நடந்த பயங்கரமான கொள்ளை, இந்த காரியங்களை பார்க்கும்போது எப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று, இவைகளை கேட்கும் பொழுதெல்லாம் நாம் ஒன்றை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். Unless I am restrained by the grace of God, இந்த தேவனாய கர்த்தருடைய கிருபையினாலே நான் தாங்கப்படாவிட்டால், இதற்கு முந்தைய சீரியஸ்ல நம்ம பார்த்திருக்கிறோம், தாங்கப்படாவிட்டால் அல்லது ரெஸ்ட்ரெயின், அதான் சரியான வார்த்தை, பண்ணப்படாவிட்டால் அது போன்ற காரியங்களை செய்யத்தக்க பொட்டென்ஷியாலிட்டி எனக்குள்ளேயும் இருக்கிறது என்பதை நம்ம மறந்து போக வேண்டாம். அதுதான் இந்த டோட்டல் டிப்ராவிட்டி நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. ஒருவேளை அந்த காரியத்திலே இல்லாட்டாலும் அது ஒவ்வொரு மனிதனுடைய அந்த தன்மையை பொறுத்து இருக்கிறது. விபச்சாரம் என்கிற காரியத்திலே ஒருவேளை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில அப்படி திரும்பி பார்க்கும்போது வந்து போன சிந்தனைகளிலிருந்து நீங்க அப்சர்வ் பண்ண முடியும். உங்களிலும் என்னிலும் இருக்கிற அந்த இன்க்ளினேஷன், எத்தனை விபச்சாரங்களை செய்யக்கூடிய பொட்டென்ஷியாலிட்டி அதுக்குள்ளே இருக்கிறது என்பதை உணரக்கூடியவன் பாக்கியவான். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சோ 2 விதமான கவர்மெண்ட் சொன்னேன். இன்னொரு விதமான கவர்மெண்ட் எந்த திங்கிங்க்கு அடிப்படையிலே அது வருகிறது என்றால், மனிதன் இயல்பாகவே நல்லவனாகத்தான் பிறக்கிறான், அவன் சூழ்நிலைகளினாலே கெட்டவனாக மாறிவிடுகிறான் என்ற காரியத்தை விசுவாசிக்கிறவர்கள், அவர்கள் நான் சொன்ன அந்த அகஸ்டினுடைய காலத்திலே சிறிய துரு உபதேசமாக வந்தது, இன்று பெருமளவிலே இருக்கிறது. செக்குலர் வேர்ல்டையும் அது பெருமளவிலே பாதித்திருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்கள் தான் இந்த கே மேரேஜ், இந்த காரியங்களை எல்லாவற்றையும் அங்கீகரிக்கத்தக்கதாக, மனிதன் நல்லவன் தான், அவன் நேச்சுரலி, அவன் அடிப்படையிலே பேசிக்கலி மேன் இஸ் குட், அவனுடைய சூழ்நிலை தான் அவனை மாற்றுகிறது என்று நம்புகிறவர்கள், அப்படிப்பட்ட அவனுக்கு கரெக்டிவ் மெஷர்ஸ் அல்லது அவனுடைய சூழ்நிலைகளை மேனிப்புலேட் பண்ணுவதனாலே அவன் நல்லவனாக வாழ்வான் என்கிறதின் அடிப்படையிலே சட்டங்களை இயற்ற முற்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது, அல்லது ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் என்ன, அதன் அடிப்படையிலே தான் இந்த தன்மைகளை நாம் கற்று வருகிறோம். அருமையானவர்களே, திரும்பவும் 18வது வசனத்துக்கு வருவோம். எபேசியர் 5:4-18. தங்கள் இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அவர்கள் அந்நியராயிருக்கிறார்கள். 19வது வசனம் இப்படி தொடங்குகிறது. உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். உணர்வில்லாதபடினாலே என்றால் தேவனுக்கேற்ற உணர்வில்லை, மற்ற உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கிறது. இந்த சகலவித அசுத்தங்களையும் டிசைரோடு, ஆவலோடு நடப்பிக்கும்படி, சோ அந்த உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கிறது. சோ ஆகையினாலேதான் இந்த எபேசியர் 2வது அதிகாரத்தினுடைய அந்த முதல் 2-3 வசனங்களை இதோடு ஒப்பிடலாம். மரித்தவர்களாகவே நாம் பிறக்கிறோம். எதற்கு மரித்தவர்கள்? ஆவிக்குரிய விதத்திலே மரித்தவர்கள். தேவனுக்குரிய காரியங்களிலே எந்த உணர்வு மற்றவர்களாக, எந்த ரெஸ்பான்ஸும்
தேவனுக்கு கொடுக்க இயலாதவர்களாக பிறக்கிறோம். அருமையானவர்களே, இன்னும் ஒரு சில வசனங்களை வேகமாக வாசிக்கலாம். ஆதியாகமம் இந்த நன்றாக கவனியுங்கள். இந்த மனிதனின் பூரணமான சீரழிவு, மனிதனின் பூரண சீரழிவு என்கிற காரியம் அப்படியே புதிய ஏற்பாட்டிலே முளைத்தெழும்புகிற ஒரு போதனை அல்ல. அது பழைய ஏற்பாட்டிலும் நாம் அதிகமாய் பார்க்க முடியும் என்பதை காண்பிக்கும்படியாக ஒரு சில பழைய ஏற்பாட்டின் வசனங்களை நாம் வேகமாக வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, தேவனுடைய ஆலோசனையை நம்புவது அல்லது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது என்பது இந்த டோட்டல் டிப்ராவிட்டியையும் முழுமையான சீரழிவு என்கிற காரியத்தையும் நம்புவதாகும். இதை விசுவாசிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர், இதை விசுவாசிப்பதற்கும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் கண்களை திறக்க வேண்டும். அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை நாம் தெளிவாக நம்முடைய இருதயத்தின் கண்கள் திறந்து நாம் பார்க்கும் பொழுதுதான் அடுத்த அந்த கிருபையினுடைய மேன்மை என்ற மற்ற காரியங்களை நாம் கிராஸ் பண்ண முடியும், அல்லது அவைகளை நாம் சரியானபடி நம்முடைய இருதயத்தின் கண்களினாலே பார்க்க முடியும். அருமையானவர்களே, சோ இந்த காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். 6வது அதிகாரம், ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம், இவைகள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரிந்த வசனங்கள் தான், ஆனாலும் நம்ம வாசிக்கலாம். 6வது அதிகாரம் 5வது வசனம், தேவன் தாமே சொல்லுகிற காரியம், அல்லது தேவன் தம்முடைய ஆவியானவர் மூலமாக மோசையின் மூலமாக எழுதி வைத்திருக்கிற காரியம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்து நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. சோ 2 வார்த்தைகளை கவனியுங்கள். இங்கே மனுஷனுடைய என்று சொல்லும் போது எல்லா மனுஷனுடைய 2வது வார்த்தை கவனிக்க வேண்டியது நித்தமும், எவ்ரி டே, நித்தமும். அவனாலே பொல்லாத யோசனை யோசிக்காமல் இருக்க முடியாது. நித்தமும் அவனுடைய சிந்தனை பொல்லாததே, தீமையே, பாவமே என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் அந்த ஜெனரேஷன்ல நோவாவை குறித்து நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே கொஞ்சம் ஒரு சின்ன கிளான்ஸ் பார்க்கலாம். 7வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே தேவன் சொல்லுகிற காரியம், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். சோ அப்படின்னா இது முழுமையான சீரழிவை குறிக்கவில்லையே என்று நாம் சொல்லலாம். நல்லா கவனிங்கள் அருமையானவர்களே, எல்லா மனுஷரையும் குறித்துதான் இந்த 6வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது. நோவாவையும் இன்க்ளூட் பண்ணி, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, நோவாவனுடைய இருதயமும் அந்த நித்தமும் பொல்லாத சிந்தனை என்கிற அந்த காரியத்திற்குள்ளேதான் வருகிறான் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆனால் தேவன் அவனை நீதிமான் என்று சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? எதன் அடிப்படையில என்றால் 6வது அதிகாரத்தினுடைய 9வது வசனம், 6வது அதிகாரத்தினுடைய 9வது வசனம் நமக்கு அது விடையாக வருகிறது. நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு கூட அவன் பொல்லாத இருதயம், அவனுக்குள்ளே பொல்லாத இருதயம் உடையவனாக, வீணான சிந்தனை உடையவனாக, முழு சீரழிவிலேயே அவன் பிறத்திருந்த போதிலும் கூட அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். எப்படி ஐயா சஞ்சரிக்க முடியும்? இங்கேதான் நாம் அந்த முழு விடையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எபிரேயர் 11வது அதிகாரத்திலே அந்த வெளிப்பாட்டை பெற்றவராக எபிரேய ஆக்கியோன் மிக தெளிவாக எழுதுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இந்த நோவா விசுவாசத்தினாலே வாழ்ந்தான் என்கிற காரியத்தை மிக தெளிவாக்குகிறார் எபிரேய ஆக்கியோன். சோ அந்த வசனத்தை எபிரேயர் 11வது அதிகாரத்திலே நோவாவை குறித்து எழுதுகிற இந்த நோவாவினுடைய விசுவாசத்தை குறித்து எழுதியிருக்கிற காரியத்தை நாம் வாசித்த இந்த 6வது அதிகாரம் 9வது வசனத்துக்கும் 7வது அதிகாரம் 1வது வசனத்துக்கும் இடையிலே செருகி பார்க்க வேண்டும். நோவாவுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது. That faith made him to be a friend of God. முழு உலகமும்
தேவனுக்கு முன்பதாக சீரழிந்தவர்களாக இருக்கும்போது, சீரழிந்தவர்களுக்குள்ளே சீரழிந்தவனாகவே நோவாவும் இருக்கும்போது அவனுக்கு கிடைத்த வெளிச்சம், அவனுக்கு கிடைத்த கிருபை அந்த விசுவாசத்தின் மூலமாக வந்தது. அந்த விசுவாசத்தினாலே அவன் தேவனுக்கு நண்பனாய் தேவனோடு சஞ்சரித்தான். ஆகையினாலே தேவனால் நற்சாட்சி பெற்றான். என்ன நற்சாட்சி பெற்றான்? நீதிமான் என்ற நற்சாட்சியை பெற்றான். அருமையானவர்களே, தொடர்ந்து வாசிக்கலாம். 8வது அதிகாரம் 21வது வசனம். 8வது அதிகாரம் 21வது வசனம். அந்த நோவாவினுடைய பலியை ஏற்றுக்கொண்டவராக சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. சோ இங்கேயும் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனிதர்களுடைய இருதயம், அந்த இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயதில் தொடங்கி பொல்லாததாகவே இருக்கிறது என்கிறது தேவனாகிய கர்த்தருடைய சாட்சியாக நாம கேட்கிறோம். தேவனுடைய வார்த்தை இது, தேவனுடைய ஆலோசனை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம். பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம். சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனம். எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது, சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது, சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். ஆதலால் மனுபுத்திரரின் இருதயம் ஒரே கேட்டகரி, தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருக்கிறது. பின்பு அவர்கள் செத்தவரிடத்துக்கு போகிறார்கள். இன்னும் ஒரு சில வசனங்களை நான் நோட் பண்ணியிருக்கிறேன். நேரம் கடந்து போகிறபடினாலே அவைகளை சந்தர்ப்பம் கிடைக்கும் இன்னொரு வேளையிலே நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். ஆனால் இப்பொழுது இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்திலே கடைசியாக அந்த வேத பகுதியை நாம வாசித்து அதிலிருந்து சில காரியங்களை பெற்றுக்கொண்டு நாம இந்த பைபிள் ஸ்டடியை முடிப்போம். 3வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 9வது வசனம் தொடங்கி 18வது வசனம் வரைக்கும். அருமையானவர்களே, நன்றாக கவனியுங்கள். இந்த 21வது அதிகாரம் 21வது வசனத்திலே மனிதனுடைய முழுமையான சீரழிவு, முழுமையான என்று சொல்லும் போது 2 காரியங்கள் அதிலே. ஒன்று, தனி மனிதனாக அவனுடைய முழு ஃபேக்கல்ட்டியும். 2வது, ஒருவன் விடாதபடி முழு உலகமும். இந்த 2 காரியங்களும் இதில் அடங்கி இருக்கிறது. சோ முழுமையான அந்த சீரழிவு என்கிற அந்த போதனையை 1வது அதிகாரம் 21வது வசனத்திலே தொடங்கி அதே காரியத்தை ஆர்கியூ பண்ணி அந்த ஆர்கியூமெண்ட்ல அல்லது அவருடைய அந்த நிலைப்பாட்டிலே அவர் அந்த நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி கொண்டு அநேக திருஷ்டாந்தங்களையும் அநேக காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டு தன்னுடைய அந்த காரியத்தை தான் சொல்ல வந்த கருத்தை மிக கிரமமாக முன்னேற்றி கொண்டே வந்து இந்த பகுதியிலே தான் அதை முடிக்கிறார். அதனால அந்த பகுதியை நம்ம வாசித்து முடிப்போம். கர்த்தர் தொடர்ந்து வருகிற நாட்களிலே இன்னும் ஒரு வாரத்திலே அதை குறித்த விளக்கத்தை பார்க்கலாம். எப்படி ஆண்டவர் நடத்துகிறாரோ நம்ம அப்படி சொல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. 3வது அதிகாரம் 9லிருந்து 18. சோ 3வது அதிகாரம் வரும்பொழுது நம்ம நிச்சயமா இதை இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். ஆனா இதனுடைய சிக்னிபிகன்ஸை உணரும்படியாக நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தில் இது பார்ப்பது நல்லது என்று நினைத்தபடியினாலே அருமையானவர்களே, இதுல நீங்கள் கவனிக்க வேண்டியது, இதுல 9 வசனங்கள் அல்லது 10 வசனங்கள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதிலே மிக முக்கியமாய் நாம் கவனிக்க வேண்டியது, அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவருடைய பூரண வழிநடத்துதலிலே, இன்ஸ்பிரேஷன்ல 9 பழைய ஏற்பாட்டினுடைய ரெஃபரன்சஸ் இங்க கொண்டு வருகிறார்.
என்ன சொல்ல விரும்புகிறார்? இந்த முழுமையான சீரழிவு அவ்வளவு மிக முக்கியமாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இது புதிதான காரியம் அல்ல. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் பேசின அந்த சத்தியம்தான் என்று அவர் கொண்டு வருகிறார். ரொம்ப முக்கியமான காரியம். இதை நான் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியம் அடைந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டு நிருபங்களிலே எழுதும் போது, அல்லது மற்ற புதிய ஏற்பாட்டை எழுதின அப்போஸ்தலர்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து அநேக ரெஃபரன்சஸை கொண்டு வருகிறது நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் நான் நினைக்கிறேன் மிகவும் யுனிக்கான ஒரு பேசேஜ் இந்த வசன பகுதி. அந்த உணர்வோடு கூட நம்ம வாசித்து முடிக்கலாம். ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? அதாவது யூதர்களாகிய நாம் அவர்களை பார்க்கலும் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் அப்படின்னா முழு உலகத்தில் வாழும் எல்லா மனிதர்களும், யூதர்களும் ஜென்டைல்ஸ், யூதர்களும் கிரேக்கரும் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே, அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இந்த வார்த்தைகளை நன்றாக கவனியுங்கள். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. 16வது வசனம், உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை என்று அநேகர் நீங்கள் தேவனை தேடுங்கள், ஆனா அப்படி சொல்வதிலே தவறில்லை. தேவனை தேடுங்கள் என்று சொல்லும் போது தேவனுடைய உதவி இல்லாதபடி அவன் முழுமையாக அவன் பாவத்திலே சீரழிந்து போயிருக்கிறபடினாலே, முழுமையாக அவனுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறபடினாலே, சாஃப்டான பகுதி எதுவும் இல்லாமல் இருக்கிறபடினாலே, முழுமையாய் அவனுடைய இருதயமும் அவனுடைய புத்தியும் அந்தகாரப்பட்டு இருக்கிறபடினாலே, வெளிச்சத்தை அவன் விரும்பாதபடினாலே, வெளிச்சத்திற்கு நேராய் அல்லது வெளிச்சத்தை டிசையர் பண்ணுகிற அந்த ஆசை முற்றிலுமாய் இல்லாதபடி மற்ற காரியங்களுக்கு ஆசை என்கிற ஃபேக்கல்டி திரும்பி விட்டபடினாலே, தேவனிலே அன்பு கூற இயலாதபடிக்கு, அப்படியானால் இன்னும் மறுபடியும் பெறாதவர்களும் தேவனிலே அன்பு கூறுகிறார்களே. ஆம் பிரியமானவர்களே, இது மிகவும் முக்கியமான காரியம். அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். தேவனிலே அன்பு கூறுவது போல இருக்கலாம், ஆனால் தேவனால் ஊக்குவிக்கப்பட்ட, தேவனால் ஊற்றப்பட்ட அன்பு இல்லாதபடி தேவனை நேசிப்பது போல அவர்கள் காண்பிக்கிறார்களே ஒழிய, வேதம் தெளிவாக போதிக்கிறது, இந்த முழு சீரழிவிலே மனிதன் இருக்கிறபடினாலே தேவனை தேடுகிறவன் இல்லை, அவனுக்கு தேவனை தேடுகிற இருதயம் இல்லை, தேவனை தேடுகிற தன்மை இல்லை, சுபாவம் இல்லை. 12வது வசனம், எல்லாரும் வழி தப்பி, அந்த எல்லாரும் அப்படிங்கிற காரியம், எல்லாரும் ஒருவரும் இல்லை அப்படிங்கிற காரியங்களை எல்லாம், வார்த்தைகளை எல்லாம் அடிக்கோடிட்டு வந்தால் மிகவும் நல்லது. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. இங்கே என்ன நாம் கவனிக்க வேண்டுமானால், அந்த இருதயம் சார்ந்த வார்த்தைகளை சொல்கிறார், மனது சார்ந்த வார்த்தைகளை சொல்கிறார். ஆனால் he is going to other extent. அடுத்தது சித்தத்தின் அடிப்படையில் நம்முடைய சரீரம். இங்கே நோட் பண்ண வேண்டிய காரியம் என்னவென்றால், மனிதனுடைய சிந்தனை, உள்ளான பகுதியாகிய சிந்தனை, அவனுடைய இருதயம், அது மாத்திரமல்ல அவனுடைய சித்தம், அது மாத்திரமல்ல அவனுடைய சரீரம் முழுமையுமே கரைப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த டோட்டல் டிப்ராவிட்டி அல்லது முழுமையான அந்த சீரழிவினுடைய தன்மை என்னவென்றால், அவனுடைய முழு சரீரமும் சித்தமும் சிந்தனையும் இருதயமும் எல்லாம் சீரழிந்து போயிற்று, எல்லாம் கரப்ட் ஆகிவிட்டது என்பதைத்தான் சொல்கிறார். இங்கே இருந்து 13வது வசனத்திலிருந்து சரீரத்தின் பாகங்களை அவர் சொல்கிறத பார்க்கிறோம். தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, உள்ளேயோ அசுத்தம் என்று இயேசு சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இங்க ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு உள்ளே போகிறது அவனை தீட்டுப்படுத்தாது, ஆனால் அவனுடைய உள்ளத்திலிருந்து, இருதயத்திலிருந்து பொல்லாத காரியங்கள் வெளிவரும். அந்த பொல்லாத காரியம் வெளிவரும். திறக்கப்பட்ட பிரேத குழி. மறுபடியும் பிறந்தவர்களாகிய நம்மிலேயும் இந்த தன்மை, அந்த பாவம் என்கிறது ஆட்சி செய்யும் ஆட்சி பீடத்தை விட்டு இறக்கப்பட்டது. நாம் மறுபடியும் பிறந்த போது அது ஆட்சி பீடத்தை விட்டு இறக்கப்பட்டதானாலும் கூட அந்த தன்மை நமக்குள்ளே இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். திறக்கப்பட்ட பிரேத குழியிலிருந்து வருகிற வார்த்தைகளாக நம்முடைய வார்த்தைகள் வருகிறதை
நான் போன் பேசும்போது, நேத்து போன் பண்ணும்போது, நேத்து சிலரோடு பேசும்போது இது வந்ததல்லவா என்று உணர்கிற விசுவாசி பாக்கியவான். அருமையானவர்களே, திறக்கப்பட்ட பிரேத குழி தங்கள் தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் வாய் உதடு ஆகிய காரியங்களை அடிக்கோடிட்டு கொள்ளுங்கள். வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஒருவேளை இந்த காரியங்கள் நமக்கு இருக்குமானால் அங்கேதான் கிருபையினுடைய மேன்மையை, கிருபையினுடைய மகிமையை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இன்டுவெல்லிங் சின், நமக்குள்ளே இருக்கிற இந்த பாவத்திலே இந்த காரியங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அருமையானவர்களே, அந்த முழுமையான சீரழிவினுடைய தன்மை எங்கே உள்ளது? ஒரு நாளிலே இந்த சிலுவைக்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தராலே, பரிசுத்த ஆவியானவராலே நாம் கொண்டு வரப்பட்டபடியினாலே, இந்த கொண்டு வரப்படுவதற்கு முன்பதாக நானும் நீங்களும் இந்த கேட்டகரியில தானே இருந்தோம். அருமையானவர்களே, எந்த ஒரு நம்பிக்கையும் பெற்றவனாக, தேவனை தேட முடியாது, தேவனை தேட இயலாதவனாக, அந்த மாரல் எபிலிட்டி இல்லாதவனாக இருந்தேன். ஆனாலும் என்னை ரட்சித்தாரே, ஆனாலும் என்னை தேடும்படியாக செய்தாரே, ஆனாலும் அவருடைய வேதத்தை நேசிக்கும்படியா இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொள்ளும்படி எனக்கு கிருபை பாராட்டினாரே. அந்த கிருபையின் மகிமை எத்தனை மேன்மையானது என்று இந்த மாலை வேளையிலே உணர பரிசுத்த ஆவியானவர்தாமே உதவி செய்வாராக. ஒருவேளை இந்த கிருபையின் மேன்மைக்கு முதல் முறை கூட வராத யாராவது ஒருவரை கேட்பீர்களே, ஆனால் இந்த நிலைமையிலிருந்து நம்ம ரட்சிக்கும்படியாக தேவன் தாமே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு இந்த உலகத்தில் இருக்கிறார். இந்த இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களினுடைய தண்டனையை ஏற்றவராக அகோரமாக மரித்தார். கிருபை இருக்கிறது. அந்த கிருபைக்கு நேராக நம்பர பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையிலே நமக்கு உதவி செய்வாராக. ரட்சிக்கப்பட்ட நாம் இந்த கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை பாராட்ட தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. வராதவர்கள் இந்த கிருபைக்கு நேராக ஈர்க்கப்படும்படியாக தேவனை நோக்கி கதற, தேவனை நோக்கி கெஞ்ச பரிசுத்த ஆவியானவர் தாமே உதவி செய்வாராக.